இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 90,348 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.38% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2026 தேவையாக பிரிக்கும் வாக்குகள் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய தரவுகள் அடிப்படையில் தான் 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில், இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த ஓட்டை தான் பிரிக்க இருக்காங்க. ஆகவே நம்ம தெளிவாக பார்ப்போம். திமுக வெற்றி பெற்றதை பார்க்குறோம். 2வது அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 51,799 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.18% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம பார்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி 11,828 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.12% ஓட்டு வாங்கி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக 6,657 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.1% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னா அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு நம்ம தரவுகளில் பார்க்குறதுல. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 38,549 ஓட்டு, 23.20% ஓட்டு அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1,66,133 ஓட்டு பதிவாயிருக்கு. 76.72% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,16,542 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,66,133 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 88,274 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.58% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 63,011 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.10% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 15,063 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.63% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல அம்மா முன்னேற்ற கழகம் 3,766 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.16% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். தனிச்சின்னு நாம் தமிழர் கட்சி மட்டும் வாங்கியிருக்காங்க. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும். 25,263 ஓட்டு, 14.48 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2021 இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 1,74,536 ஓட்டு பதிவாயிருக்கு. 71.20% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே 2021 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 92,314 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 42,004 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22.29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 30,937 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 16.42% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல மக்கள் நீதி மையம் 10,534 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.59% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே எல்லா கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு 30,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஓட்டை பிரிக்க இருக்காங்க. எந்த கட்சி ஓட்டை அதிகமாக பிரிக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா 50,310 ஓட்டு, 26.93% ஓட்டு வித்தியாசத்தில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,88,407 ஓட்டு, 65.99% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் அந்த நேரத்தில் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,85,497 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,88,407 மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. யார் கட்சி ஓட்டை எவ்வளோ பிரிக்காங்க மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய ஓட்டை எவ்வளோ நிரூபிக்காங்கன்னு வரும் வீடியோவில் பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 68,556 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.13% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல அமமுக 2வது இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஒரு தொகுதியில் மட்டும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 56,183 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.23% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க அமமுக. 3வது இடத்துல பார்க்கணுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி 3வது இடத்துல வந்திருக்காங்க. இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி 37,380 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 20.79% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல நம்ம பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 9,213 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.12% ஓட்டு வாங்கி அவங்க 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 12,403 ஓட்டு அமமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 கோயில்பட்டியில் பதிவான வாக்குகள் 1,79,804 ஓட்டு பதிவாயிருக்கு. 67.62% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,65,915 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,79,804 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோ பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. 2021 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 76,843 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.75% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 59,471 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.18% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 12,706 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.73% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10,203 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.21% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 17,372 ஓட்டு 10.57% ஓட்டு அதிமுக காங்கிரஸ் கட்சி அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் எடுத்துட்டோம்னா 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 1,64,386 ஓட்டு பதிவாயிருக்கு. 73.26% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,24,384 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,64,386 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 73,110 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.11% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம இருப்பது அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 64,600 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.32% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி 22,413 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 12.60% ஓட்டு வாங்கி அவங்க ஓட்டு வாங்கி இந்த ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். 4வது நம்ம பார்க்க இருப்பது புதிய தமிழகம் கட்சிக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி 6,544 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.68% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லா கட்சிகளுமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். மற்ற எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணுன்னா வெற்றி வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா 8,510 ஓட்டு அதிமுக திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை எடுத்துக்கிட்டோம்னா 1,77,840 ஓட்டு பதிவாயிருக்கு. 70.68% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் சரியான தரவுகள் இல்லை. மற்றபடி பதிவான வாக்குகள் 1,77,840 ஓட்டு பதிவாயிருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் இருந்தால் நமக்கு அவங்க ஓட்டை அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. எந்த கட்சி ஓட்டை அதிகமாக எடுக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கி நிரூபிக்க இருக்காங்க. நம்ம எல்லாவற்றையும் நம்ம மறுநாள்களை பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.